முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு சில விஷயம் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஷாக் கொடுத்திருந்தது. கையுறை, முகமூடி, மிளகாய்த்தூள், போலீஸ் உடை, நாய்கள், பயந்தால் செக்ஸு அல்லது சுய இன்பம் அப்படின்னு இருந்த இந்த ஞானசேகரன் யாருன்றதை வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாணவி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் கைதாகி இருக்கக்கூடிய ஞானசேகரனின் பின்னணி தகவல் விசாரித்து வரக்கூடிய சிறப்பு புலனாய்வு பிரிவினரையே அதிர்ச்சியில் உரைய வச்சிருக்கான். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பார்த்தோன்னா அந்த வளாகத்தில் 23ஆம் தேதி கடந்த மாதம் நடந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் எல்லோரிடையுமே அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானாங்க. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் ஞானசேகரன் என்பவரை கைது செய்தாங்க. நாட்டையே அதிர வைத்திருக்கக்கூடிய இந்த வழக்கு தமிழக அரசியலிலும் கடும் புயலை உருவாக்கியிருக்கு. வழக்கு மிகப்பெரிய அளவில் தாமதமாக முன்னெடுத்து விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் புக்கியா ஸ்னேகா தலைமையில் ஐமன் ஜமால், பிருந்தா என 3 IPS அதிகாரிகள் தலைமையில் சிறப்பு புலனாய்வை இவங்க நியமித்தாங்க. கோட்டூர்புரத்தில் 4ஆம் தேதி ஞானசேகரனின் வீட்டில் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் சோதனை நடத்தினாங்க. அதில் லேப்டாப், பல சொத்து ஆவணங்கள், பட்டா, கத்தி ஆகியவை சிக்கியிருக்கு. இந்த வழக்கில் ஞானசேகரன் பயன்படுத்திய செல்போனை ஆய்வு செய்த சைபர் கிரைம் போலீசார் அதிலிருந்து ஆபாச வீடியோக்கள் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பெண்களிடம் விசாரித்து வராங்களாம். இந்த நிலையில் ஞானசேகரனை விசாரித்த போலீஸ் அதிகாரிகள் சிலரிடம் பேசினாங்க. சொந்த ஊர் மதுராந்தகம் தாலுகாவில் பாக்கம் கிராமம். பிழைப்பு தேடி அவருடைய குடும்பம் பல ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையிலிருந்து கோட்டூர்புரத்துக்கு பார்த்தோன்னா சென்னைக்கு வந்திருக்கு. ITI வரை படிச்சிருக்கிறாரு ஞானசேகரன். வேலைக்கு போகாமல் தொடர்ந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்திருக்காரு. 2010 கோட்டூர்புரம் பகுதியில் ஒரு வீட்டில் ஞானசேகரன் கொள்ளையடிச்சிருக்கிறாரு. அதுதான் ஞானசேகரன் மீதான முதல் குற்ற வழக்கு. 2013ஆம் ஆண்டில் ஹிஸ்ட்ரி ஷீட்டில் அவர் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு. 2013 4 வழக்குகளும் 14 5 வழக்குகளும் அவர் மீது பாஞ்சிருக்கு. வீடுகளின் பின்பக்கமாக நுழைந்து கொள்ளையடிப்பதை ஞானசேகரனுடைய ஸ்டேலாம். கொள்ளையடிக்கும் வீடுகளில் மிளகாய் பொடியை தூவி விடுவதோடு CCTVயின் ஹார்ட் டிஸ்களையும் கையோடு எடுத்துக்கிடுவாராம். கைரேகைகள் பதிவாகாமல் இருக்க கையுறை அணிந்து கொள்வதோடு முகமூடியும் அணிந்தே கொள்ளையடிப்பாராம். 2015 கொள்ளை சம்பவம் ஒன்றின் போது மிளகாய் பொடிக்கு பதிலாக வீட்டின் சமையலறையிலிருந்து சிவப்பு நிற சத்துமாவை கொட்டி வைத்துவிட்டு போயிட்டாராம். கைது செய்து விசாரித்த போது போதையில் மிளகாய் பொடிக்கு பதிலாக சிவப்பாக இருந்த சத்துமாவை தூவி விட்டதாக தெரிவிச்சாராம். அந்த வழக்கில் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறாரு. இப்படி பல விஷயங்கள் இருந்திருக்கு. இதையடுத்து சிறப்பு புலனாய்வு பிரிவினரும் ஞானசேகரனின் பின்னணி குறித்து விசாரிச்சிருக்கிறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தனிமையில் இருந்த மாணவி ஒருடன் கையில் வாக்கி டாக்கியை வைத்தபடி நான் ஒரு போலீஸ் என கூறி மிரட்டிய ஞானசேகரன் அவரிடமிருந்து தங்க செயினை பறிச்சிருக்கிறாரு. அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து அதை செல்போனில் வீடியோவாக எடுத்து வச்சிருக்கிறாரா. தற்போதைய சோதனையில் அந்த வீடியோ சைபர் கிரைம் போலீசார் மீட்டெடுத்திருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட மாணவி படிப்பை முடித்துவிட்டு வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்களா. அவரிடம் போனில் பேசி சம்பவத்தை உறுதி செஞ்சிருக்காங்க. இரவுகளில் போலீஸ் சீருடை அணிந்தபடி கடற்கரை பகுதிகளில் வலம் வராராம். அதே போல தனிமையில் இருக்கக்கூடிய ஜோடிகளை மிரட்டி தங்க நகைகளை பறிக்கிறாராம். அத்துமீறி பாலியலில் ஈடுபட்டிருக்காரு. இது போல சம்பவங்களின் போது CCTVயில் சிக்காமல் இருக்க கடற்கரையை ஒட்டியே நடந்திருக்கிறார். அதே போல கொள்ளையடிக்கும் வீட்டிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்பே தன்னுடைய வாகனத்தை நிறுத்திட்டு போயிடுறது தான் இவருடைய வழக்கமாக வச்சிருக்கிறாரா. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் பிளாட்பாரத்தில் பிரியாணி கடை தொடங்கியிருக்கான். அதிலும் நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. பணம் தண்ணியாக ஓட பெரிய புள்ளிகளோடு தொடர்பு வச்சிருக்கிறாரு. திமுக வட்ட செயலாளர் ஒருவர் மூலம் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து புகைப்படம் எடுக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறார். 3 பெண்களை திருமணம் செஞ்சிருக்கார். அவர்களில் ஒருவர் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பேராசிரியர் ஒருவருக்கு உதவியாளராக வேலை செய்கிறாங்க. இன்னொருவர் டான்சர். இவர் ஞானசேகரின் வீட்டுக்கு அருகில் கோயில் நிகழ்ச்சிக்கு டான்ஸார வந்தபோது அவரை காதலித்து திருமணம் செஞ்சாராம். 3ஆவதாக வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் குடும்பம் நடத்தி வரான். ஒரு மனைவி கோட்டூர்புரத்திலும், இன்னொரு மனைவி அடையாறிலும், மற்றொரு மனைவி நீலாங்கரையிலும் இருக்காங்க. ஞானசேகரின் தம்பி சுரேஷும் குற்ற வழக்குகளை தொடர்புடையவராம். இப்படி இவருடைய மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான செக்ஸ், சுய இன்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்கு. என்ன இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.